ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல என்ஆர்ஐ, ஃபாரினர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் பர்சனலுக்கான திருப்பதி தரிசன தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்கிறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் 3 கேட்டகரி ஆஃப் மக்களுக்கு பிரிவிலேஜ்டு தரிசன வாய்ப்பு கொடுக்கறாங்க. நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய என்ஆர்ஐ, ஆர்மி, நேவி மற்றும் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய இந்தியன் டிஃபென்ஸ் பர்சனல் மற்றும் ஃபாரின் நேஷனல்ஸ். இந்த பிரிவிலேஜ்டு தரிசனம் இந்த 3 கேட்டகரி ஆஃப் மக்களுக்குமே திருமலையில தினமுமே மதியம் 12 மணி தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுக்கறாங்க. சில முக்கியமான விழாக்கள் நாட்கள்லயோ சில முக்கியமான நிகழ்வுகள் சமயத்திலயோ இந்த தரிசனம் கேன்சல் செய்யப்படும். அப்படி கேன்சல் செய்யப்படும் பட்சத்துல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதை ஒரு வாரத்திற்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த தரிசனத்தை ஏன் பிரிவிலேஜ்டு தரிசனம் என்று டிடிடி மென்ஷன் பண்றாங்கன்னா, இந்த தரிசனத்திற்காக எந்தவித ஆன்லைன் புக்கிங்கும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அட்வான்ஸ் புக்கிங் எதுவுமே தேவை கிடையாது. இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளும் திருமலைக்கு வரக்கூடிய அந்த நாள் இந்த தரிசன கியூல ஜாயின் செய்து அதற்குரிய கட்டணம் பே பண்ணி அன்றைய நாளே திருப்பதி பெருமாளை தரிசனம் செஞ்சிடலாம். இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளும் எப்ப திருமலைக்கு வந்து என்ஆர்ஐ, டிஃபென்ஸ் பர்சனல் மற்றும் ஃபாரினர்ஸ்க்கான தரிசன கியூல ஜாயின் பண்ணி அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றாங்களோ அதே நாள் தான் அவங்க திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்ய முடியுமே தவிர்த்து ப்ரீ புக்கிங் எதுவும் அவங்க இங்க வந்து செய்ய முடியாது. அதே போல இவங்களுக்காக வேறு யாருமே இந்த தரிசனத்திற்காக வந்து ப்ரீ புக்கிங்கும் செய்ய முடியாது. இந்த தரிசனத்திற்கு யார் எலிஜிபிள், ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டிடிடி மென்ஷன் பண்ணிருக்காங்க என்கிற தகவல்களை பற்றி இப்போ நாம பார்க்கலாம். நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அவங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் மற்றும் விசா கூடவே அதனுடைய ஒரு போட்டோ காப்பி எடுத்துட்டு வரணும். என்ஆர்ஐ பீப்புள் இந்த பிரிவிலேஜ்டு தரிசனத்தை பயன்படுத்துறதுக்கு அவங்க இந்தியா வந்து 30 நாட்களுக்குள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இந்தியா வந்து 30 நாட்கள் மேற்பட்டு ஆகிடுச்சுன்னா அவங்க இந்த தரிசன வாய்ப்பை பயன்படுத்த முடியாது. வேலிட் பாஸ்போர்ட் மற்றும் வேலிட் விசா இருக்கக்கூடிய என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் இந்த தரிசனத்திற்காக போக முடியும். இந்த என்ஆர்ஐ தரிசனத்திற்காக வரக்கூடிய என்ஆர்ஐ பக்தர்கள் என்ஆர்ஐ அல்லாத அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் என்று யாரையுமே கூட தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போக முடியாது. யார் வேலிட் பாஸ்போர்ட் அண்ட் விசா காப்பீஸ் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த தரிசனத்திற்காக போக முடியும். அடுத்து இந்தியன் டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களுடைய ஒரிஜினல் டிஃபென்ஸ் ஐடி கார்டு மற்றும் அதனுடைய போட்டோ காப்பீஸ் தரிசனத்திற்காக வரக்கூடிய அன்றைய நாள் எடுத்துட்டு வரணும். டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களுடைய டிபெண்டன்ஸை தரிசனத்திற்காக அழைச்சிட்டு வரலாம். அவங்களுடைய டிஃபென்ஸ் ஐடி கார்டுல யார் டிபெண்டன்ஸ் என்று மென்ஷன் செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த டிஃபென்ஸ் பர்சனலோடு சேர்ந்து தரிசனத்திற்காக வர முடியும். டிபெண்டன்ஸ் என்று மென்ஷன் செய்யப்படாத யாரையுமே அவங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு வர முடியாது. டிஃபென்ஸ் பர்சனல் மற்றும் அவங்களுடைய டிபெண்டன்ஸ் தரிசனத்திற்கு வரக்கூடிய சமயத்துல ஒரிஜினல் ஆதார் மற்றும் அதனுடைய போட்டோ காப்பீஸ் அவசியமாக எடுத்துட்டு வரணும். சர்வீஸ்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பர்சனல் மட்டும்தான் இந்த தரிசனத்திற்காக போக முடியுமே தவிர்த்து எக்ஸ் சர்வீஸ்மென் இந்த தரிசனத்திற்கு போக முடியாது. எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு இந்த பிரிவிலேஜ்டு தர்ஷன் ஃபெசிலிட்டி கிடையாது. ஃபாரினர்ஸ் இந்த தரிசனத்திற்காக வரும்போது அவங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் மற்றும் ஒரிஜினல் விசா காப்பீஸோடு சேர்ந்து அதனுடைய போட்டோ காப்பீஸும் எடுத்துட்டு வரணும். ஃபாரினர்ஸ் ஒரிஜினல் பாஸ்போர்ட் மற்றும் ஒரிஜினல் விசா காப்பீஸ் இல்லாத மற்ற யாரையுமே அவர்களோடு தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போக முடியாது. என்ஆர்ஐ மற்றும் ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு டிடிடி மென்ஷன் செய்திருக்கக்கூடிய மற்றும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த தரிசனத்திற்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் திருமலையில இருக்கக்கூடிய ஏடிசி சர்க்கிள். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கும் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் இதே ஏடிசி சர்க்கிள் தான். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸோடு சேர்ந்துதான் இந்த தரிசனத்திற்காக இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளும் தரிசனத்திற்கு போகணும். இதனுடைய தரிசன நேரம் மதியம் 12 மணி தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும். ட்ரெஸ் கோட் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஜென்ஸ் ஷர்ட் வித் தோட்டி அல்லது குர்தா வித் பைஜமா, லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணிக்கலாம். ஏடிசி சர்க்கிளினுடைய 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் செய்து கொஞ்ச தூரம் போன பிறகு இப்போ வீடியோல பார்க்கக்கூடிய இந்த சைன் போர்ட் நீங்க பார்ப்பீங்க. என்ஆர்ஐ மற்றும்
டிஃபென்ஸ் டோக்கன் ஹோல்டர்ஸ் என்று ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அதற்கு எந்த டிரெக்ஷன்ல நாம போகணும் என்றும் ஆரோ மார்க் கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்திற்கு நீங்க போய் உங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கவுண்டர்ல இப்போ நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ராப்பரா ஃபில் பண்ணிட்டு இந்த ஃபார்மோடு சேர்த்து ஏற்கனவே மென்ஷன் பண்ண போட்டோ காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுக்கணும். அதையெல்லாம் சரி பார்த்த பிறகு கவுண்டர் நம்பர் 13 and 14க்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. அந்த கவுண்டர் நம்பர் 13 and 14ல நம்முடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் சரி பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்டாக 300 ரூபாய் கேஷ் மூலமாக பே பண்ண சொல்லுவாங்க. கேஷ் மட்டும் தான் பேமெண்ட்டுக்காக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யூபிஐ, கிரெடிட் கார்ட்ஸ் மற்றும் டெபிட் கார்ட்ஸ் டிக்கெட் பேமெண்ட்டுக்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பீஸ் நீங்க வெரிஃபிகேஷனுக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும். இங்க டிக்கெட் பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் செய்து முடித்து அவங்க நமக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ண பிறகு ஜென்ரலா 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் கியூலே ஜாயின் செய்து 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸோடு சேர்ந்துதான் நாமளும் தரிசனத்திற்காக போக முடியும். டிக்கெட் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த இடத்திலிருந்தே 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் கியூ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இமீடியட்டா நீங்க டிக்கெட் பேமெண்ட் கம்ப்ளீட் செஞ்சுட்டு அந்த கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிரிவிலேஜ் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கு என்று எந்தவித தனி ஸ்பெஷல் கியூவும் கிடையாது. அடுத்து கோவிலுக்குள்ள போகக்கூடிய சமயத்துல சில பொருட்களை நம்ம அவசியமாக எடுத்துட்டு போக கூடாது. மொபைல் போன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், லார்ஜ் லக்கேஜஸ் மற்றும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே கோவிலுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. இந்த பொருட்களை எல்லாம் நீங்க ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய ரூம்லயே வச்சுட்டு வந்துடலாம். அல்லது நீங்க எந்தவித ரூமும் புக் பண்ணலைன்னா இந்த தரிசன கியூலயே லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்க நீங்க உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணலாம். யார் பொருட்களை டெபாசிட் பண்றாங்களோ அவங்கள ஒரு போட்டோ எடுத்து ஒரு ஸ்லிப் ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்லிப்ல யாருடைய போட்டோ இருக்கோ அவங்களே தான் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்ல ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். இந்த PAC 4 பில்டிங்ல போய் தான் மறுபடியும் நம்முடைய லக்கேஜஸ் அண்ட் மொபைல்ஸ் நாம கலெக்ட் பண்ணணும். இந்த PAC 4 பில்டிங் போறதுக்கு கோவிலை சுற்றியும் நிறைய சைன் போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. தரிசன கியூல என்ன பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போகலாம். ஹேண்ட்பேக்ஸ், பேக் பேக்ஸ் அலோ பண்ணுவாங்க. ஹேண்ட்பேக்ஸ் மற்றும் பேக் பேக்ஸ்லேயே உங்களுடைய வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ், ஃபுட், ஹேண்ட் சானிடைசர், வாலெட்ஸ், வெஹிக்கிள் கீஸ், ரூம் கீஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலாம். இது நீங்க சின்ன குழந்தைகளை அழைச்சிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா டயப்பர்ஸ், அடிஷனல் க்ளோத்ஸ், ஃபீடிங் பாட்டில்ஸ், மெடிசின்ஸ் மற்றும் ஒரு சின்ன டாய், தேவைப்பட்டால் ஹேண்ட் ஹெல்ட் பேட்டரி ஆபரேட்டட் ஃபேன்ஸ் எடுத்துட்டு போகலாம். நீங்க கோவிலுக்குள்ள துலாபரம் செலுத்துவதாக இருந்தால் கோவிலுக்குள்ள போன பிறகு துவஜஸ்தம்பம் மண்டபத்தினுடைய லெப்ட் சைட்லயே துலாபாரம் செலுத்தக்கூடிய மண்டபம் இருக்கும். சோ நீங்க கியூல இருந்து டிட்டாச் ஆகி துலாபாரம் மண்டபத்திற்கு போய் துலாபாரம் செலுத்திய பிறகு மறுபடியும் துவஜஸ்தம்பம் ஒட்டி போகக்கூடிய கியூல ஜாயின் செய்து திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்யலாம். பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு துவாரபாலகர்கள் ஜெயன், விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க. தரிசனத்திற்கு சுமார் 2 முதல் 5 மணி நேரம் நார்மல் டேஸ்ல எடுக்கலாம். இதே விசேஷமான நாட்கள், வீக்கெண்ட்ஸ், லாங் வீக்கெண்ட்ஸ், கண்டினியூஸ் ஹாலிடேஸ் போன்ற நாட்கள்ல தரிசனத்திற்கு இன்னும் அதிக நேரம் கூட எடுக்கலாம். அது அந்த நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து மாறுபடும். தரிசனம் முடித்த பிறகு கோவிலை விட்டு வெளியே வந்து லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நம்ம கேஷ் பே பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு திருமலையில அகாமடேஷன் தேவைப்பட்டால் திருமலையினுடைய CRO ஆபீஸினுடைய பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கு போய் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். திருமலையில எந்தவித பிரைவேட் லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஆனால் பிரைவேட் மடங்கள் இருக்கு. இந்த பிரைவேட் மடங்களுக்கு நாமே நேரடியாக போய் ரூம் அவைலபிலிட்டி இருக்கா என்பதை செக் பண்ணி பார்க்கணும். அவைலபிலிட்டி இருந்தால் அவங்க நமக்கு ரூம் அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. இதற்கு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் கீழ் திருப்பதியிலே நிறைய பிரைவேட் லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் வேரியஸ் பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்கு. கூகுள் ரிவ்யூஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஹோட்டல்ஸ் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.